நான் ஒரு ஆவி மனுஷன், நான் ஒரு ஆவி மனுஷி, எனக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் கூட ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது எப்படி? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான காரியம் எது தெரியுங்களா? நிறைய பணம் படைச்சு நிறைய அந்தஸ்தா இருக்கிறோம் அப்படிங்கிற காட்டிலும் அதையும் வைப்பாரு. ஆனால் ஆவிக்கேற்றபடி நடக்க ஆரம்பிச்சுட்டோன்னா அந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாரு? நமக்கு தர ஆரம்பிச்சுடுவாரு. இப்போ ஆவிக்கேற்றபடி நடப்பது என்றால் என்ன? நம்ம விசுவாசிகள் இருக்கிறோம், சர்ச்சுக்கு வரனால ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் பண்றதுனாலயா, இல்லை வேதாகம் படிச்சுட்டே இருக்கிறனாலயா, இல்லை பயிற்சி எடுப்பதுனாலயா, இல்லை அதிக நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பதனாலயா, இல்லை நிறைய பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதனாலயா, இல்லை அந்நிய பாஷையின் வரங்களை பெற்று அந்நிய பாஷையே பேசிக்கொண்டே இருப்பதனாலதான் நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்ற அர்த்தமா? அது அர்த்தமா? அது கிடையாது. ஆவியில் நடத்தப்படுவது என்பது என்றால் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை உடனே ஏற்றுக்கொண்டு உடனே அது கீழ்ப்படுகிறது மட்டும்தான் ஆவிக்கேற்றபடி நடக்குது என்ற அர்த்தம். பாஸ்டர் வாயிலிருந்து பேசலாம், பாஸ்டர் திரு மூலியமா பேசலாம், பாஸ்டர் பெரிய பாஸ்டர் அப்பா மூலியமா பேசலாம், ஏன் இங்க இருக்க சின்ன பசங்க வந்து வாயில வர அந்த வசனத்தின் மூலியமா கூட ஆண்டு பேசலாம். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்வோம் என்றால் அப்பொழுது ஆவியில் நடக்கிறதாக அர்த்தம். உடனே கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம் பார்க்கவே முடியும். நிறைய காரியங்கள் பார்க்க முடியும் பைபிள்ல. அப்ப ஆவியில் நடத்தப்படுவது என்றால் நம்ம ஜெபம் பண்ணலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம செய்யும் எல்லா காரியங்களுமே ஆவியில் நடத்தப்படுவதான அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அடுத்து நாம் பார்க்கும்போது ஆவியினால நடத்தப்படும் போது என்ன ஆகிறோம்னா புதிய மனுஷனுக்குரிய மாறுகிறோம். புதிய மனுஷன் என்ன நினைக்கிறோம்? நாம் பார்த்தீங்க இல்லையா? நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன், என்னில் உள்ள பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இந்த புது சிருஷ்டியின் மேன்மையை நம்ம அறிஞ்சிட்டோம்னா ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம என்ன முடியும்? ஆவியினாலே நடத்தப்பட முடியும். அது எப்படி நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும்? எபேசியர் 4:2 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவர் பரிசுத்த ஆவியினர் என்ன பண்றார்? நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். தங்கி இருந்து நம்மை, அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறனால அவர் பரிசுத்தமான இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணுவாரு? வாசம் செய்கிறவரா இருக்கார். இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள பழைய காரியங்கள் இல்ல, புதிய காரியங்கள் என்ன வந்துருச்சு? கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள் வந்துருச்சு. கிறிஸ்துவுக்குள்ள காரியம் என்னவென்றால் நீதியில, அதாவது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க எப்படி தரிச்சு கொண்டிருக்கீங்கன்னா மெய்யான நீதி, தேவன் காண்பிக்கிற நீதியை சுய நீதியினால் நாம் பெற்றுக்கொள்ளாமல், நற்கிரியினால் பெற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சம்பாதித்து கொடுத்ததை விசுவாசித்து எடுத்துக்கொள்றோம் இல்லைங்களா? அதுதான் மெய்யான நீதி, தேவனுடைய நீதி. அந்த நீதியில நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பிறந்திருக்கீங்க. அடுத்தது பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன பண்ணிருக்கீங்க? தரித்து கொண்டிருக்கீங்க. அப்போ நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் புது சிருஷ்டியா இருக்கீங்க. உங்களுக்குள்ள பழைய காரியங்கள்ல புதிய காரியங்கள்ல பாவம் இருந்த இடத்துல இப்ப எப்படி இருக்குது? தேவனுடைய நீதி இருக்கிறது. அசுத்தமான இடத்துல பின்னா இருக்குது பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. இப்போ தேவ சாயல் அற்றவளா இருந்த நீங்க இப்ப தேவ சாயலை உடையவர்களான புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கீங்க. அப்படிங்கறதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுத்துற காரியம். ஆவியில் நடக்கும்போது என்ன ஆகுது? இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்புறம் எபேசியர் 4:30 சொல்றாரு, நாம் நமக்குள்ளே தங்கியும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். அவர் வந்து இப்ப நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் பேசினா பிடிக்காது. இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை குறித்து நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசினா என்ன ஆகுனா விசனப்படுவாங்க. இப்ப எப்படின்னா, எனக்கு திரு அண்ணாவை பிடிக்கும், சரிங்களா?
திருவண்ணா பத்தி இன்னொருத்தவங்க வந்து எங்கிட்ட தப்பா சொன்னாங்கன்னா என்ன ஆகாது, எனக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? அப்படி மாதிரி இப்ப என்ன பண்ணுவாருன்னா, நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு, தேவனுக்குரிய நீதியை நமக்கு தந்திருக்காரு. தேவ நீதியில் செயல்படாமல் மாம்சத்தின்படி செயல்படும் போது என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர் நம்மை விட்டு போக மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் போவேன் ஆகிய உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போவது எதுக்கு? வேறொரு தேற்றவாளனை அனுப்பி வைக்கிறேன். அவர் பூமியில தேற்றவாளனா இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் பரமேறும் போது வேறொரு தேற்றவாளனை அனுப்பும் போது என்ன ஆகிறாருன்னா, அவர் எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் வாசம் செய்கிறவராக இருக்கார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னடாரு தங்கி கொண்டு என்ன பண்றாருன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்ட நமக்கு நம்ம சில அநீதியான காரியங்களுக்குள் சிந்தையோ செயல்பாடுகளோ போகும்போது என்ன பண்ணுவார்னா, நம்மை விட்டு போக மாட்டார், நமக்குள்ள இருந்து துக்கப்படுவார். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் தாவி சொல்லியிருப்பார், பரிசுத்தாவிலிருந்து எடுத்து போடாதிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாமே பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற 3 பேர் மேல, ஃபர்ஸ்ட் வந்து தீர்க்கதரிசி மேல, 2வது ஆசிரியர் மேல, 3வது ராஜாக்கள் மேல, இந்த 3 பேர் மேல மட்டும்தான் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் வந்து அமருவார். அப்புறம் ஆண்டவர் பேசுற வார்த்தையை பேசி முடிச்ச பின்பாக பரிசுத்தாவின் மறுபடியும் பண்ணுவாரு, எடுத்துக்கொள்ளப்படுவார். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அவங்க சாதாரண மனுஷனை போல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பழைய உடன்படிக்கை காலத்துல நிரந்தரமாக தங்கி இருக்கவில்லை. ஆனால் பரமேறும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்ன? இதோ உலகம் முடியும் பரியந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு பரலோகத்துல இருக்காரு, ஆனா நான் உங்களோடு கூட இருக்கேன்னு அர்த்தம் என்ன? வேறொரு தேற்றவாளனை அனுப்பியிருக்காரு இல்லைங்களா? அந்த தேற்றவாளன் நம்முடைய ஆவியின் அச்சாரமாக இருக்காரு என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆவியின் அச்சாரமாக அப்படின்னா நம்மோடு கூட பிணைக்கப்பட்டவராக, நம்முடைய ஆவியோடு கூட ஆவியாக பிணைக்கப்பட்டவராக தங்கி இருக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்காரா அப்படிங்கிறதுக்கான உங்களுக்குள்ள ஏதாவது புரிதல் இருக்குங்களா? நான் எனக்குள்ள வந்து பரிசுத்தாவியானவர் இருக்காருங்க, என்னால நான் சொல்ல முடியும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தான் கேட்கிறேன். எல்லாருக்குள்ளயும் பரிசுத்தாவியானவர் இருக்காருங்களா? இருக்காருங்களா? சத்தமாக சொல்லுங்க. இருக்காருங்களா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. ஓகே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு இல்லையா? நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அந்நிய பாஷை பேசினாலதான் பரிசுத்தாவியானவர் இருக்காரு, அபிஷேகம் பெற்றாதான் பரிசுத்தாவியானவர் நமக்கு இருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பேரோட மனநிலை இப்ப கேள்வி இருக்கும், இங்க எப்படி கேட்கறது? எல்லாரும் கை தூக்கிட்டாங்க, நாமளும் தூக்கிட வேண்டியதான், தூக்கிடுவோம் இல்லைங்களா? ஆனா உண்மையான ரீசன் ஒன்று சொல்லி தட்டுங்களா? எனக்கு எங்க அப்பா ரெவரண்ட் ஜான் டெனர்னு சொல்லி கொடுத்தாரு. என்ன மெத்தடு ப்ராக்டிக்கலா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பது எப்படி நீங்க சொல்ல உங்களை உத்து போட முடியும்னா, உங்க வாயினால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க காதில் கேட்க இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்கல, அவர் என் சார்பாக வரல அப்படின்னு சொன்னா எனக்கே அடங்கிது. எத்தனை பேருக்கு அந்த அடைப்பு வருது? நீங்க மனசுல நினைச்சாவே சொல்லாதப்பா அப்படிலாம் சொல்லாத, அது பொய் சொல்லாத. ஏன் அந்த கம்பல் பண்றாருன்னா, ஆவியானவர் என்ன பண்றாருன்னா உள்ள இருந்து சாட்சி கொடுத்துட்டே இருக்காரு. என்ன சாட்சி கொடுத்திருக்காரு? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து கல்வாரி சிலுவிலே என் பாவத்துக்காக என் அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் பாதிக்கப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நித்திய காலமாய் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரசிலே வீற்றிருந்து என்னை அவரோடு கூட அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னபோது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. உங்களுக்குள்ள ரட்சிப்பு கொடுத்தான சந்தோஷம், புரியுதுங்களா? அப்போ உங்களுக்குள்ள இந்த சொல்ல ஆவியானவருடைய உற்சாகம் உங்களுக்குள்ள எப்படி வருது? உங்களுக்குள்ள அப்படியே ஏதோ எனர்ஜி கிடைச்ச மாதிரி வருது பாத்தீங்களா? அதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதற்கான சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம எப்படி நம்ம தவறு செய்யும் போது சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம தவறு செய்யும் போது என்னென்ன காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? தேவனை விட்டு பின்வாங்கி போக காரணமா இருக்கிற காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நமக்கு
ஏன் அந்த காரியங்கள் நடக்கிறது? ஏன் நம்ம மறுபடியும் தவறான சிந்தை நமக்குள்ள வருது, தவறான பேச்சு நமக்குள்ள வருது, தவறான செயல்கள் ஏன் நமக்குள்ள வருது? ஆனும் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த தவறு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ண போறேன் சொல்லி அறிக்கை பண்ணி அப்புறம் பரிசுத்தம் பண்ணிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் எத்தனை முறைங்க பரலோகத்துல கீழே இறங்கி வந்தாரு? 10 முறை இறங்கி வந்தாரா? எத்தனை முறை இறங்கி வந்தாருங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு? மேல் வீட்டு அறையில எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? கூடி ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு? வானம் திறக்கப்பட்டுருச்சு. பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். அவர் அவங்களுக்குள்ள வந்தோடனே சொன்ன பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமான இடத்துல மட்டும்தான் வாசம் செய்வாரு. அப்ப நமக்குள்ள வாசம் செய்கிறார்னா நமக்குள்ளேயே அசுத்த காரியங்கள் செய்யறதுக்கான சிந்தையும் எண்ணங்களும் வருது. எதனால வருது? யாக்கோபு சொல்றாரு, பலவிதமான இச்சைகளினால நாமளே இழுப்புண்டு அதற்கு அடிமைகளாகிறோம். அதற்கு அடிமைகளாகும் போது என்ன ஆகுறோம்னா நம்ம அந்த காரியங்களை செயல்படுத்த நம்மை தீர்மானம் எடுத்துக்கொள்கிறோம். முதலே சொல்லியிருந்தது இல்லைங்களா, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட், உங்களுடைய ரிசல்ட். அப்போ உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு காரியங்களை காண்பிக்கும், படத்தை காண்பிக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்க பார்க்க முடியும். பார்த்த காரியத்தை திரும்ப திரும்ப தியானிக்க முடியும். தியானித்த காரியத்தை அறிக்கை செய்ய முடியும். அறிக்கை செய்த காரியத்தை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமான எண்ணத்தை நீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் சொன்னல தகுதி எது தகுதி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. என்ன தகுதி? கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிங்கிறது என்னுடைய தகுதி, பழைய சிருஷ்டிங்கிறது என்னுடைய தகுதி இல்லை. ரெவரண்ட் சாம்பி சார் சொல்லுவார், நல்ல கோட் சூட்டு போட்டு நல்ல சேர்ல நல்ல சோஃபால போய் உட்காருவாங்க. அவங்க போய் குப்பையிலையும் சகதியிலும் உட்கார மாட்டாங்க, புரியுதுங்களா. ஆனா லுங்கி கட்டினவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துலயும் உட்கார முடியும், புரியுதுங்களா. இப்போ உங்களை ஆண்டவர் கோட் சூட்டு போட்ட மாதிரி கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உங்களை மூடி இருக்காரு, சரிங்களா. அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் உங்களை மூடி இருக்காரு. அப்போ அந்த தன்மையை, அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகுதி என்ன தகுதி எது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும், புரியுதுங்களா. பவுல் சொல்றாரு இல்லைங்களா, எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போ நீங்க அடிமைப்பட்டா பாவ செயலை எண்ண முடியும், சிந்திக்க முடியும், பேச முடியும், பார்க்க முடியும், செயல்படுத்தவும் முடியும், புரியுதுங்களா. அப்போ அதை நம்ம வந்து எப்படி மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா அவருடைய பெயர் வந்து பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கும் போது எபிரேய மூல பாஷையில் அவர் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரோக்ளிட் அப்படின்னு பேரு. அப்படின்னா அது வந்து என்கேஜேவி பைபிள்ல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல அதுல வந்து ஹெல்பர் அப்படின்னு வந்திருக்கு பேர், உதவி செய்கிறவர்ன்ற பேர் வந்திருக்கு. எதுக்கு உதவி செய்யறாருங்க? இந்த மாதிரி காரியங்களால சிக்கப்படுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி எண்ணத்தினால உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா என்ன பண்றீங்க, சூழ்நிலை நிமித்தம் நீங்க அந்த காரியத்தை செஞ்சுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து மனம் என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ இதை பண்ணிட்டேன். எப்போ குற்றப்படுத்தும் தெரியுங்களா, நீங்க ஜெபிக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், வசனத்தை கேட்கலாம் அப்படின்லாம் உட்காரும் போது என்ன பண்ண தெரியுங்களா, அந்த மனசாட்சி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த குற்றப்படுத்துகிறதை எப்படி பரிசுத்தாவியானவர் வந்து நமக்கு உதவி செய்கிறார் அந்த இடத்துல பார்க்கும்போது இதே அப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஹெல்ப்பர்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹெல்ப்பர்ங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இடம் என்ன தெரியுங்களா, ஆதியாமம் புஸ்தகத்துல என்ன பண்றாரு, தேவன் ஆதாமிற்கு ஏற்ற துணையை கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த ஏற்ற துணைக்கான பெயர் என்ன தெரியுங்களா, ஹெல்ப்பர், உதவியாள் அப்படின்ற பெயர். இந்த இடத்துல நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்கள் இருக்கீங்க. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆதாமுடைய தலை இருக்கு இல்லைங்களா, நல்லா பின்மண்டையில ஒரு எலும்பு எடுக்கல, காலில் இருக்கிறதுலே சுண்டு வரல இருந்து எலும்பு எடுக்கல. அவர் எங்கிருந்து எலும்பு எடுத்தாருங்க, சென்டர், நம்ம உடம்புடைய சென்டர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்கி கொடுத்தார்.
மனைவியாக கொடுத்தார். சரிங்களா? அப்போ கணவன்மார்கள் மனைவிகளை தலைக்கு மேலே வச்சுக்க கூடாது, காலுக்கு கீழே போட்டு மிதிக்க கூடாது, சமநிலையாக நடத்தணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரிங்களா? அப்போ உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்கணும். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசகராக இருக்காரு, உதவி செய்கிறா இருக்காரு இல்லைங்களா? மனைவிமார்கள் தங்களுடைய புருஷருக்கு உதவியாளர்களாக கொடுக்கப்பட்டிருக்காரு. அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்கலாம். அதை செயல்படுத்துகிறதான திட்டம் தலைவர்கள் புருஷர்களை சேர்ந்தது. தேவனுடைய இணைப்பு என்ன தெரியுங்களா? கணவன் மனைவியாக இணைத்தது நோக்கம் தேவ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காகவே தான் என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் உண்டாக்கி குடும்பத்தை உண்டாக்கி பூமியில கொடுத்திருக்காரு. சரிங்களா? இல்லைன்னா ஒரே ஆதாமாக இருந்திருக்கலாம், இல்லை ஏவாளாக இருந்திருக்கலாம். அப்படி பண்ணல. குடும்பமாக என்ன பண்ணாரு? இருந்து ஒரு குடும்பம் தான் தேவ சந்ததியை கொண்டு வர முடியும். ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சுட்டாங்க, அப்படியே துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்க மூலியமா தானே வித்து வருது. கிறிஸ்துவின் வாக்கு தத்த வித்து என்ன ஆகுது? சந்ததி சந்ததியாக கடந்து வந்து என்ன ஆகுது? இயேசு கிறிஸ்துவின் பிறக்கிறார், நமக்காக நம்முடைய அக்கிரமக்காக மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுறார், 3ஆம் உயிரோடு எழும்பி இப்பொழுது நமக்காக பரலோகத்துல விருந்து நமக்காக இன்றும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறவரா இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ கணவன் மனைவிகள் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்கணும். சொந்த புருஷனுக்கு மட்டும் கீழ்ப்படிந்துருங்க மனைவிகளே. நீங்க கணவர்கள் வந்து எனக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லல. 2 பேருமே தெய்வ பயத்தோடு, எபேசியர் சொல்லப்பட்டிருக்குது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்துருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னொரு காரியங்கள் சொல்றேன். வாலிபர்கள் இருக்கீங்க, நிறைய பேரு அந்த வயசுல அந்த வாலிப நாட்கள்ல பார்க்கறது எல்லாமே என்ன பண்ணும்? விருப்பம் வரும். சரிங்களா? எதிர்ப்பாளர்களோட பேசும்போதோ பழகும் போதோ என்ன ஆகும்? இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போதோ அது அட்ராக்ஷன் ஆகும், அட்ராக்டிவா பார்ப்பாங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி துணையை தேடக்கூடாது. ஆதாம் அங்க படைக்கப்பட்ட மிருகங்களோட துணையை பார்க்கல. புரியுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற துணி தேவன் தான் கொடுத்தார். அப்போ தேவன் தருகிறது ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளா போய் தேடி எடுத்துக்கிறது சாபத்தை உண்டு கொண்டவர்களாக இருக்கும். சரிங்களா? வாலிபர்களுக்கு சின்ன அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, தேவனிடத்துல உங்களுடைய துணைக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷமாக மனமகிழ்ச்சியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்கார். நாங்கள் 2 பேரும் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வசனங்களை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மாதிரியான நல்ல ஒரு சம்பாஷணை தேவ பிரசனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். சரிங்களா? அதனால இப்பொழுதே என்ன பண்ணுங்க? உங்க துணைக்காக நீங்க தேவனிடத்துல தெரியப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்ததாக நான் விட்டு வந்த காரியத்தை அப்படி தொடர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த வகையில் நமக்கு உதவி செய்கிறார், என்னென்ன சூழ்நிலை நமக்கு உதவி செய்கிறார் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசம் இருந்தால்தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை நமக்குள் உருவாக்குறவரை பரிசுத்த ஆவியானவர் தான். எப்படின்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 116:10 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ விசுவாசம் வருவதற்கும் விசுவாசம் செயல்படுவதற்கும் ஆவியானவர் என்ன பண்றார்? நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 2வது காரியத்தை பார்க்கும்போது, நம்ம இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர் ரட்சகமா இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்வதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். 1 யோவான் 4:2 1 யோவான் 4:3 அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல அப்படின்னு 3வது வசனம் சொல்லிட்டு 2வது வசனம் சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத தேவ ஆவியை என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும், அறிக்கை செய்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டதுனால அறிக்கை செய்கிறவர்களா இருக்காங்க. இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக அறிக்கை பண்ணுவர்களாக இருக்கிறாங்க. 3வதாக பார்க்கும்போது ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறதா இருக்காரு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17 19 வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஞானத்தையும் தெளிவுமொழிக்கு ஆவியை ஆண்டவர் ஒன்றார் தருகிறார். நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ள மனக்கண்களாக என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யாம அடுத்து என்ன பண்றாரு தெரியுங்களா? நம்ம புதிதாக்குகிறார். எப்படி புதிதாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா,
தீத்து 3:5 வந்து பார்த்தீங்கன்னா, நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் உணிக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். இங்க பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதல், பரிசுத்தாவின் நமக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா புதிய காரியங்கள் என்ன ஆகுது, உண்டாகிறது. புதிய காரியங்கள் தேவ நீதி சத்தியத்துக்கு ஏற்றபடி நடக்கிறதுக்கு என்ன பண்றாரு, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்காரு. அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிறதான தேவனோடு இருக்கிற உறவை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். புரியுதுங்களா? நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். எப்படின்னா, ஆதாம் பாவம் செய்ய போது என்ன பண்ணாங்கன்னா, தேவனோடு இருந்த உறவை அவன் இழக்கல. அப்பா பிள்ளைங்கிற உறவை அவன் இழக்கல, ஐக்கியத்தை இழந்துட்டான். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இவங்க இங்க இருக்காங்க, அவங்க ஃபேமிலி அங்க இருக்கு, போன்ல தொடர்பு கொள்ள முடியும். அப்பா மகன் பிள்ளை குடும்ப உறவுகள் இருக்கு, ஆனா இப்பொழுது ஐக்கியம் இல்லை, தனியா இருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஐக்கியம் என்ன எப்படி கிடைச்சுன்னா, தேவனோடு கூட சம்பாதிக்கிற உறவு ஆதாமுக்கு இழப்பு. என்ன? பாவத்தினால அந்த இழப்பு வந்ததுனால உறவு முறியல, ஆனா ஐக்கியம் முறிஞ்சிருச்சு. இந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்தார். என்ன சொல்லப்பட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, தேவன் விலக்கின கனியை வேண்டான்னு சொன்னதை சாப்பிட்டதுனாலதான் அந்த சாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உறவு என்ன ஆகுது, உறவு முறிக்கப்படல, ஐக்கியம் என்னாச்சு, முறிக்கப்பட்டுருச்சு. இதைய சேர்ப்பதற்காக என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன பண்றாரு, 1 யோவான் 1:6-7 பாத்தீங்கன்னா, அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் அவரோடு ஒளியிலே நடப்பவர்கள். அப்போ இயேசுவை விசுவாசிச்சு வந்திருக்க ஒவ்வொருத்தரும் இயேசுவோடு கூட பிதாவோடு கூட ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, 1 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்குது, ஒப்புரவாக்கி இருக்காரு. எப்போ ஒப்புரவாக்கி இருக்காருன்னா, ஐக்கியத்தை மீண்டுமாக புதுப்பித்திருக்காரு இயேசு கிறிஸ்து. இந்த புதுப்பிக்கப்பட்ட ஐக்கியத்தை பிசாசு என்ன பண்றான்னு தெரியுங்களா, ஒவ்வொரு முறை தவறான எண்ணங்களோ பேச்சுகளோ செயல்களோ செய்யும் போது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நமக்குள்ளே ஒரு சந்தேகம் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆண்டோடைய வார்த்தை படிக்க வரோம், ஜபிக்க வரோம் அப்படின்னு நமக்குள்ள குற்ற மனசாட்சி வரும்போது ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இல்ல அது என்ன பண்றாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னு பண்றாரு, நமக்கு நினைப்பூட்டுவதா இருக்காரு. அவருடைய நாமத்தின் விசுவாசமா வைக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இதோ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவியாரு, ஆவியானவர் தான் நமக்குள்ள நீ தேவனுடைய பிள்ளை. நான் சொன்ன இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம தேவனை மறுதளிக்கும் போது நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு, இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா, நம்மளை கம்பல் பண்றாரு இல்லைங்களா, அந்த ஆவியானவர் நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்ம தவறு செஞ்சு போயிட்டாலோ விழுந்துட்டாலோ மீண்டுமாக எழுந்து நிற்க, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பான் சங்கீதக்காரன் சொல்றார். விழும்போது விழுந்தே கிடக்கிற நம்ம நிலை கிடையாது, எழுந்து முன்னோக்கி சொல்வதான் நம்மளை ஆண்டவர் இன்னொன்னு இருந்தீங்களா, ஆடுகள் தான் சொன்னாரு, பன்னி கூட்டங்கள் சொல்லல. புரியுதுங்களா? ஆடுகள் என்ன பண்ணுறீங்களா, நல்லா பச்சை புல்லா சாப்பிட்டு நல்லா ரோட்ல செகதி நிறைஞ்ச ரோட்ல உள்ள போய் உளுந்து விளையாண்டு சந்தோஷப்பட்டு வருமா? என்ன பண்ணுறீங்களா, சகதியில் விழுந்தோடனே உடனே எழுந்து உதறிட்டு என்ன பண்ணுவோம், எழுந்து வந்துடும். அந்த பன்னி என்ன பண்ணுறீங்களா, நல்லா சகதியா இருக்கிற இடத்துல போய் உள்ள பூந்து படுத்துக்கிட்டு உருண்டுட்டு கிடக்கும். புரியுதுங்களா? அங்கேயே இருக்கிறது அதுக்கு பிடிக்கும். நீங்க கிறிஸ்துவிற்குள்ள புது சிஷ்யா மாற்றப்பட்டதுனால நீங்க பாவ காரியங்களை சிந்திக்கிறதுனாலயோ பேசுறதுனாலயோ செயல்படுறதுனாலயோ செஞ்சிட்டதுனாலயோ நீங்க அதே நிலையில் இருக்கும்படியாக என்ன முடியாது, பிசாசு தான் குற்றப்படுத்துவான். ஆவியானவன் ஒன்று வரனா, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய ஸ்தானம் இது இல்லை, உன்னுடைய தகுதி இது இல்லை, நீ தேவ நீதி உடையவன், நீ பரிசுத்தம் உடையவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீயே தேவனுக்கான பிரியம் என்று சொல்லி உங்களை என்ன பண்ணுவார், மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இழுத்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறவரா இருக்கார். புரியுதுங்களா? அப்போ நீங்க விழும்போதெல்லாம் என்ன பண்றாரு ஆவியானவர், நம்மளால ஜெபிக்க முடியாது, சில காரியங்கள் வாயை திறந்து அடைச்சு போய் கிடக்கும், நெஞ்சே அடைச்சிருச்சுங்கனால பேச்சே வர முடியலைங்க அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை பேர் துக்கம் அடைச்சு, இல்லை இவங்க பண்ண தப்பு என்னால மறக்கவே முடியலைங்க, அவங்க செஞ்ச அநியாயத்தை என்னால மறக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கும் போது நம்மளால ஜெபம் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள இருந்து ஆவியான இல்லைங்களா, வாக்குகள் அடங்கா பெருமூச்சோடு
நமக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? நமக்காக வாக்குகள் கடங்கானா நம்மளுடைய அறிவு கெட்ட வார்த்தையினால் அல்ல, அறிவு கெட்டாத வார்த்தைகள்னால, தேவனுடைய வரத்தினால, அந்த அபிஷேகத்தினால நமக்குள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது அது பேச பேச என்ன ஆகுனா, நமக்குள்ள எதிரடையா இருக்கிற பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையை தடுக்கிற, எதிர்காலத்தை தடுக்கிற, தேவ திட்டத்தை தடுக்கிற காரியங்கள் என்ன ஆகுனா அது அப்படியே அரஸ்ட் பண்ணப்படும். அதாவது வசனம் சொல்றது, இயேசு சொல்லுவாரு, திருடன் வந்துட்டான், அவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்ககிட்ட இருந்து திருடனெல்லாம் திரும்ப வாங்கிக்கலாம், 7 மடங்கா திருப்பி கொள்ளப்படும். அவனை அப்ப முந்தி கட்டணுங்கிறது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா, வாக்கு கடங்கா பெருமூச்சோட உங்களுக்கு என்ன நடக்க போனே தெரியாது அடுத்து உங்க வாழ்க்கையில, ஆனா ஆவியானவர் உங்களுக்காக உதவி செய்கிறவரா இருக்காரு. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் போது சில வேளையில் அந்நிய பாஷையில நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. சில தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிருப்பீங்க. இல்ல அந்த வார்த்தை தினம் பேசிக்கிட்டே இருப்பாரு, அந்த ஒரே வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பாரு, அந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருப்பீங்க. ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்களுக்காக வேண்டுதல் செஞ்சு கொண்டே இருக்காரு. அந்த வேண்டுதல் செய்ய செய்ய என்ன ஆகுனா, நீங்க எது இழந்துறீங்களோ அந்த இழந்த காரியத்தை திரும்பி கொள்ளும்படியா ஆண்டவர் ஆவியானவர் உதவி செய்கிறவரா இருக்காரு. ஹல்லேலூயா. சரிங்களா? அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து இருப்பதுக்கான நோக்கம் என்னன்னா, நம்ம விழுந்த இடத்திலே இருக்காதபடிக்கு எழுந்து தேவ சித்தத்துக்கு ஓடும்படியாக. பந்தய சாலையில் ஓடுகிறவன் எப்படி ஓடணும்னு பவுல் சொல்றாரு, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓடும்படியாக. தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி, இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இதைத்தான் நாம எடுத்துக்கணும், இதைத்தான் குடிக்கணும் அப்படின்னுன்றாங்க. தேர்ந்தெடுத்து அதற்கான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் எடுத்து அந்த பந்தயத்துல இடதுபுறம் வலதுபுறம் விலகாதபடிக்கு தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில பொறுமையோடு நிதானமாக என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. அப்போ நீங்க விழுந்தாலும், உங்களுடைய கோட்டுக்குள் நீங்க விழுந்தாலும் அந்த இடத்துல மீண்டுமாக எழுந்து ஓட ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு உந்துதல் கொடுக்கிறார். என்ன உந்துதல் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற என்று வேதம் சொல்கிறது. என்னங்க வைராக்கிய வாஞ்சியா இருக்காருன்னா, 1 கொரிந்தியர் 2:10 ஆவியானவர் நம்ம மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்காரு. எது வாஞ்சியா இருக்காருன்னா, நீங்க தேவ சித்தத்தை இந்த பூமியில் நடப்பிக்கும்படியாக அவர் உங்களுக்குள்ள வாஞ்சியா இருக்காரு. வசனம் சொல்லுகிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லப்படுறது. ஏன் ஆவியை அவித்து போடாதீங்கன்னா, நீங்க வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் ஆவியானவர் உங்களோட கூட என்ன பண்ணுவாரு? பேச ஆரம்பிப்பார். இந்த வார்த்தை மூலியமா பேச ஆரம்பிச்சு நீங்க இருக்கிற நிலையோடு இருக்காதபடிக்கு அந்த வாஞ்சியை உங்களுக்குள்ள தருவார். அதுல இருந்து எழுந்து மீண்டுமாக முன்னோக்கி செல்றதுக்கு என்ன பண்றாரு? வாஞ்சியாக நம்ம கூட இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோமர் 8:27 பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்காரு. ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நோண்டிட்டு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம பாவத்தில் விழுந்து கிடக்கிறது தேவசித்தமே கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரமேறன உடனே சொன்னது என்னன்னா, வேறொரு தேற்றவாளன். இப்போ இயேசு கூட ஊழியம் செஞ்சவங்க யாருமே பாவத்தில் விழுகலைங்களா? இல்ல வழி விலகி போகலையா? இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அவர் உயிரோட எழும்பி சாட்சியும் காமிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பேதுரு மோடி வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரா இல்லைங்களா? போனாருங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? போனாருங்களா? அவர் மட்டுமா போனாரு? அவங்க கூட எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஏசு என்ன பண்றாரு? கரையோரத்துல மீனை சுட்டு அப்பத்தை சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மீன்லாம் கொண்டு போட்டு சுட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்கள் திறக்கப்படுச்சு. இயேசு கிறிஸ்துன்னு அறிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அறிஞ்சுக்கிட்டாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்போ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வரைக்கும், பழைய உடன்படிக்கை காலத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அப்படி புது உடன்படிக்கை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, கல்வாரி சிலுவையை ரத்தம் சிந்தி சிங்காசனத்துக்கு போய் உட்கார்ந்தாரு பாத்தீங்களா? அதுல இருந்துதான் புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பழைய உடன்படிக்கைகள் தான் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமா நிரப்பப்பட்டவர் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பூமியில் நிறைந்தவராக பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவராக இருந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் கடைசி 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை சொல்லியிருப்பாரு, சீசரெல்லாம் கூட்டி பரமேறுக்கு முன்னாடி வர சொல்லி அவர்களை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லுவார். புரியுங்களா? அவருக்குள்ள இருந்த ஆவியானவரை அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு? ஊதி அவங்களை பெற்றுக்கொள்ள வச்சு அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை தங்கி இருக்க செய்வார்.
அதுக்கப்புறம் மேல் வீட்டுல வரும்போது என்ன ஆகுனா, அந்த பரிசுத்தாவியினுடைய வாஞ்சியை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்றாரு, ஜீவ நதியாக நம்ம மேல என்ன பண்ணுவாரு, இறங்குவார்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஐயோ தாகமுள்ள ஒருவன் என்னிடத்து வர கடவன், நான் ஜீவத்தில் உள்ள நதிகளை உங்களுக்கு ஓட பண்ணுவேன், உங்களுக்கு புறப்பட பண்ணுவேன். அப்படிங்கிறதுல பரிசுத்தாவியினருடைய அனுபவத்தை, அதாவது உள்ளுக்குள்ள உங்களுக்கு பரிசுத்தாவியன் இருக்காரு, ஆவியான ஒரு வரங்கள்ங்கிறது அந்நிய பாஷை. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த இச்சையான செயல்களிலிருந்து வெளிவரக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இது எப்படி வரும், எப்படி ஆவியான பெற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப எளிது. இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, பிதாவானவர் நோக்கி வேண்டிக் கொண்டீங்கன்னா பரிசுத்தாவியர் அருளாதிருப்பது எப்படி, அவர் தருவாருன்னு சொல்றாரு. அப்போ எளிதாக என்ன பண்ணலாம், இயேசுவின் நாமத்தினால பிதாவே எனக்கு பரிசுத்தாவினுடைய உதவி எனக்கு தேவை, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டா பரிசுத்தாவினுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்நிய பாஷையை ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு ஆவிக்கு விரோதமாக போராடுகிற எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் கொடியேற்றுவராக இருப்பார், ஜெயக்கொடி ஏற்றுவராக. என்ன ஜெயக்கொடி? கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த வெற்றியை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நம்ம பிசாசுக்கு நீ பயக்க தேவையில்லை, உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்து புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வசனத்தின் மூலியமாக உங்களோட இடைப்படுவாரு. நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவராய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்ட புது சிருஷ்டின்னு சொல்லுவாரு. அந்த செயல்கள்லாம் எண்ணம் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, இது உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாரு. அப்போ ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஆவியானுடைய உதவி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தவறுகள்ல குற்றப்படுத்தும் போது பிசாசு மட்டும்தான் நம்மை குற்றப்படுத்துவான். சரிங்களா? ஆவியான் குற்றப்படுத்த மாட்டார். பிசாசு என்ன பண்ணுவா தெரியுங்களா, நீ இந்த தப்பு செஞ்சுட்டு பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஆராதிக்கியா அப்படின்னு நமக்குள்ள குற்றப்படுத்துவான். ஆனா ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நமக்காக கன்வீனியன்ஸ் பண்ணுவார். என்னன்னா நம்மளோடு கூட ஐக்கியத்தை மீண்டுமாக உருவாக்கி கொண்டே இருப்பார், நமக்காக பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம கிட்ட கன்வீனியன்ஸ் பண்ணுவார். இல்லடா நீ அப்படி இல்லை, விழுந்துட்ட தப்பு தான், நீ விழுந்து கிடக்கிறதே தப்பு, நீ இப்ப தேவனுடைய பிள்ளை, எழுந்து நட அப்படின்னு நமக்குள்ள கன்வீனியன்ஸ் பண்ணிட்டே இருப்பாராம். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மளை குற்றப்படுத்த மாட்டாரு, மாறாக நம்மளைய கன்வீனியன்ஸ் ஐக்கியத்தை புதுப்பிக்கிறவராகவே இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல கூட எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆவியானவரை யார் யார் நீங்க பெற்றுக்கொள்ளியோ, அதாவது உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார், உங்களுக்கு மேலான அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ள, அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளனா, உங்களுக்கு வாஞ்சை தாகம் உண்டா இருக்குதுன்னா, நீங்க கேட்டீங்கன்னா, தாகம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக அதே அருளுகிற தேவனாக இருக்கார். பிதாவாகிய தேவன் அது நிச்சயமாகவே உங்களுக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா கண்களையும் மூடி ஒரு விஷயம் கூட முடிந்தவர்கள் நேர் முழங்கால் நிற்குமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் எனக்காக பலியாகி, என் சாபத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டு தேவ சாயலையும் தேவ நீதியும் பரிசுத்தையும் எனக்கு கொடுத்த நீதியினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிற்கிறான். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பார்க்கும்போது குற்றமற்றவனாக பார்க்கிறீர், நீர் எங்களை மாசற்றவர்களாக பார்க்கிறீங்க, நீங்க விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட பார்க்கிறீர். ஆண்டவர் இந்த நாள் உங்களை நோக்கி கேட்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் பரிசுத்தாவின் நீர் அருள் தேவனாய் இருக்கிறீர். ஓ ஆவியானவரை விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கேளுங்க. ஆவியான கூட நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய செயல்கள் மகத்துவமானதா இருக்குது. உங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துகிறதுக்காக, தேவ திட்டத்துக்கு உங்களை பிரித்தெடுத்த நோக்கத்துக்கென்று நீங்கள் வாழும்படியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல கொடுங்க. ஆவியானவர் நன்மைக்கு ஏதுவான செய்திருக்க இந்த நாள்ல கூட ஆவியானவரே எங்கள் மீது வாரும், எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை புதுப்பிக்கிற ஆவியானவரே எங்களுக்குள்ள வாருங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்களிருந்து ஜீவ நதியாக வெளிப்படக்கூடிய ஆண்டவரே அந்த தன்மைக்குள் நாங்க வருகிறோம். ஆண்டவரே ஓ ராதா லாராபா ஷேகே ரேதே லாராதா லாராபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே.